நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நேரத்திலும் தேவனுடைய நாம மகிமைக்காக சில வேத வார்த்தைகளை வாசித்து இந்த நாளுக்குரிய செய்தியாய் நாம் தியானிக்கலாம். ரூத் எழுதின வேத புத்தகத்திலே ரூத் புத்தகம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியா அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக் இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரன் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்வாள், மற்றவர்கள் பேர் ரூத். ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோனும் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனால் அந்த ஸ்ரீ தன் குமாரரை இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமகளோடு மோவாப் தேசத்தோடி திரும்ப வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களை கூடிருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூத தேசத்திற்கு திரும்ப போக அவர் வழியிலே நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்து போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவர்களை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உடனே கூட வருவோம் என்றார்கள் என்பதை வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே நம்முடைய சத்திய வார்த்தையை வாசி, அதில் சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை தியானிக்க தேவ கிருபை கொடுத்திருக்காய் நன்றி. இந்த நேரத்திலும் வாசித்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் தாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டித்தார். இதனுடைய மகிமைகள் மகத்துவங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள தேவ இரக்கம் தேவ கிருபை தொடர்ந்து வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தாமே பேசி அதனுடைய ஆசீர்வாதங்களை, அதன் எச்சரிப்புகள், அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே எங்களை சுற்றியும் எங்களுக்குள்ளும் நடக்கிற காரியங்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தேவ இரக்கம் கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே எங்களோ ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமா இந்த நாளுக்குரிய தேவ செய்தியை கேட்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே சில காரியங்களை நாம் இன்றைக்கு முக்கியமாய் தியானிக்க போகிறோம். இந்த ரூத் புஸ்தகமானது ஒரு மிக முக்கியமாக ஒரு 3 நபர்களை குறித்து பேசப்படுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை ஒவ்வொரு நாளும் தியானிக்கலாம். முதலாவது இன்றைக்கு நகோமி என்று சொல்லப்படுகிற அங்கே யூதேயாவில் உள்ள பெத்லகேமை சார்ந்த அந்த எலிமெலேக்கினுடைய மனைவியை குறித்து நாம் இன்றைக்கு
நாம் தியானிக்கலாம். இதிலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே இந்து நடந்த நாட்கள் நியாயாதிபதியினுடைய அந்த நாட்களாக இருக்கிறது. சுமார் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 1000 நம்ம அதை சரியாக பார்க்கிற பொழுது அதனுடைய வருஷங்களை நாம் சரியாக அறிந்து கொண்டு தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 1500 ஆண்டுகள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இதை குறித்து எழுதின ரூத்தினுடைய சரித்திர புத்தகத்தை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்ட காரியம் இன்றோடு நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சுமார் 3500 3600 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வு இன்றைக்கும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை, அது மட்டுமல்ல தேவன் தன்னுடைய ஜனங்களோடு இருக்கிற பொழுது எவ்விதமான ஆசீர்வாதம் உண்டாகிறது, அந்த ஜனங்கள் அந்த தேசத்திலே தேவனுக்கு உண்மை உத்தமமாக நடக்கும் பொழுது எப்படியாய் தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். அந்த ஜனங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அது தேசத்தின் மேலும் அல்லது ஆளுகிற அதிகாரிகள் செய்கிற தவறான காரியங்கள், அங்கே நியாயம் விசாரிப்பதாகட்டும் அல்லது அவர்களுக்கு தேவையான காரியங்கள் அல்லது மற்ற நாடுகளோடு கூட அவர்கள் கொண்டிருக்கிற அந்த நட்பு அல்லது அந்த நாட்டிலே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை மற்ற ஜாதியர்கள், மற்ற ஜனங்கள் எவ்விதமாக இந்த தேசத்தின் மேலே அங்கே போர் தொடுக்கிற பொழுதோ அல்லது திருட வருகிற பொழுதோ கொள்ளையிடுகிற பொழுதோ அதை ஆளுகிறவர்கள், அதை நியாயம் விசாரிக்கிற அந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் எவ்விதமாக நடந்து கொண்டு அந்த தேசத்திற்கு வருகிற காரியத்தை எப்படி தப்புவிக்கிறார்கள் என்று நமக்கு வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. இங்கே நாம் பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த யூதேயா தேசத்தில் உள்ள அந்த பெத்லகேம் அந்த பகுதியில் அந்த யூதேயா தேசம் முழுவதும் ஒரு பஞ்சம் ஒன்று உண்டாகிறது. அதற்கு முன்பின நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே அந்த தேவ பிள்ளைகள், அங்கே தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லுகிற அவர்கள் செய்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, ஆனால் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான் என்றும், அங்கே அவர்கள் மற்றவர்களோடு கூட அங்கே அந்த 12 கோத்திரங்கள் எவ்விதமாக அவர்களுக்குள்ளாக இருந்தார்கள், அவர்களுக்குள்ளாக ஏற்பட்ட பிரிவினைகள், அவர்களுக்குள்ளாக ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள், அவர்களுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த நாட்களிலே வந்த நியாயாதிபதிகளாகட்டும் அல்லது தீர்க்கதரிசிகள் அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த ஜனங்களை எவ்விதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நியாயாதிபதி புத்தகத்திலே வாசிக்க முடிகிறது. ஆனால் இப்பொழுது நாம் வாசித்த இந்த நகோமியுடைய, இந்த ரூத்தினுடைய புத்தகத்திலே நகோமி உடைய முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற பொழுது இதிலே 3 முக்கியமான காரியங்களை நம்ம கவனிக்க முடிகிறது. ஒன்று, அவர்கள் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டதினால் அவர்கள் அந்த தேசத்திலே அங்கே தேவனோடு கூட அந்த ஜனங்களோடு கூட இருந்து அங்கே சரி செய்து கொள்ளாமல் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த மோவாப் தேசத்திலே போவதும் அந்த தேசத்து ஜனங்களோடு கூட அவர்கள் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை தொடர்கிற காரியங்கள், அது மட்டுமல்ல அங்கே அவளுக்கு பிறந்த அந்த 2 பிள்ளைகள் மக்களோன் கிளியோனுக்கும் அந்த மோவாப் தேசத்தில் இருக்கிற பெண்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இது தேவனுடைய பார்வையில், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மோவாபியரும் அம்மோனியரும் தேவனுடைய பார்வையில் அவர்கள் அருவருப்பானவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஜீவியமானது ஒரு முறை தவறின ஜீவியம். அது மட்டுமல்ல, அவர்கள் தேவனை வணங்காதபடி அங்கே உலக வழிபாடுகளிலே அல்லது அந்நிய வழிபாடுகள் இருக்கிற ஜனங்களாக இருக்கு.
சாரி, இப்படிப்பட்ட அந்த ஜனத்தினுடைய அங்கு இருக்கிற பெண் பிள்ளைகளை இவர்கள் தெரிந்தெடுத்து கொண்டு இருக்கிற நாட்களிலே பாருங்கள், அங்கே முதலாவது நகோமி தன்னுடைய புருஷனை இழந்து விடுகிற ஒரு விதவையாகி விடுகிறாள். அது மட்டுமல்ல, அந்த குமாரர்களும் அந்த மோவாபியர்களிலே பெண் கொண்டு சுமார் 10 ஆண்டுகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த 10 ஆண்டுகளும் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியத்தை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. பாருங்கள், அங்கே வந்த அந்த மருமகள் பெயர் உருத்தி ஓர்பால், மற்றவள் ரூத் என்று பார்க்கிறோம். இந்த 2 பெண்களுடைய ஜீவியத்தை நாம் வரும் நாட்களிலே பார்க்க முடியலாம். இதிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது பாருங்கள், நகோமி செய்கிற காரியத்தின் மூலமாக அங்கே தன்னுடைய கணவனோடு கூட இந்த தேசத்திலே அவள் வருவதினாலே அவளுக்கு ஏற்படுகிற அங்கே மிகப்பெரிய இழப்பு. முதலாவது, அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு பிரஜாதிகள் மத்தியிலே பிரஜாதிகளோடு கூட அவள் அங்கே போய் தங்கி இருக்கிற காரியங்கள். அது மட்டுமல்ல, அந்த பிரஜாதியுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அவர்களுடைய காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அவள் தன்னுடைய கணவனையும் இழந்து விடுகிறாள். அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கு வர வேண்டிய அங்கே எந்த விதமான ஆசீர்வாதங்களும் அங்கே இல்லாமல் போவதை நாம பார்க்க முடிகிறது. பிறகு தன்னுடைய பிள்ளைகள் மூலமாவது அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் சமாதானம் வருமா என்று பார்த்தால், அந்த ஆண் பிள்ளைகள் இருவரும் அவர்களும் மரித்து போகிறதை, அங்கே அவள் ஒரு தனி மரமாக அங்கே நிற்கிறதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அவள் அங்கே செய்கிற காரியங்களை அவள் பாருங்கள், தன்னுடைய மருமக்களை பார்த்து, நீங்கள் உங்களுடைய தாய் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போங்கள், அது மட்டுமல்ல மரித்தவர்களுக்கு எனக்கும் நீங்கள் செய்ததையே போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக, நீங்கள் உங்களுடைய புருஷனுக்கு உடைய வீட்டிற்கு நீங்கள் போய் சுகமாய் இருங்கள் என்று சொல்லி அவளை முத்தமிட்டு அவள் சத்தமிட்டு அவள் அழுது அங்கே தன்னுடைய சொந்த தேசத்திற்கு, அந்த யூதேய தேசமாகி அந்த பெத்லகேமுக்கு அங்கே செல்லுவதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, அங்கே தொடர்ந்து வருகிற இந்த ரூத் அதிகாரங்களிலே பார்க்கிற பொழுது, அந்த தேசத்திலே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையான காரியங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவளுக்கு அவளுடைய அந்த இடமானது அவர்களுடைய அந்த சொந்தம் என்று சொல்லுகிற அந்த ஆஸ்தி என்று சொல்லுகிற அவர்களுடைய இடமோ அல்லது அவர்களுக்குரிய அந்த சுதந்திர வீதமோ இல்லாதபடி அவர்கள் அற்று போகிறதாய் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அங்கே அவர்கள் போவாசினிடத்திலே வருகிற பொழுது அங்கே அவர்கள் அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் அங்கே ரூத் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதா இருந்தால் மீட்டுக்கொள்ளும், அதை மீட்டுக்கொள்ள மனதில் இருந்தால் நான் அதை அறிவிக்க வேண்டும், உண்மை உமக்கு பின் என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அங்கே அந்த ஊராருக்கு முன்பாக போவாஸ் அங்கே அந்த ஜனத்தின் மூப்பர்களுக்கு வந்து சொல்லுகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். பாருங்கள், அங்கே 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ரூத் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது போவாஸ், நீ நகோமியின் கையிலே அந்த நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படி அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்று அங்கே சொல்லுகிறான். பாருங்கள், அந்த நிலமானது அங்கே வேறொருவன் கையிலே அது போய் அது அவன் அதை எடுத்துக்கொள்ளுகிறான். அதை மீட்பதற்கு அவர்களுடைய உறவின் முறைதான் அதை எடுக்க வேண்டும். அந்த உறவின் முறையாக அங்கே போவாசும் அங்கே அவர்களுடைய உறவின் முறையாக வேறொரு மனிதனும் அங்கே இருக்கிறதை நம்ம அங்கே பார்க்க முடியாது. ஆகவேதான் அங்கே அந்த
சுதந்திரவாளி என்று அந்த மனிதனை சொல்ல இருக்கிறார். ஆக அவனை வரவழைத்து அவர்கள் பட்டணத்தின் முன்பாக மூப்பர்களில் 10 பேரை அங்கே உட்கார சொல்லி அவர்களுக்கு முன்பாக அந்த சுதந்திரவாளியை நோக்கி அதை குறித்து அங்கே போவாஸ் பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியாது. பாருங்கள், இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, அந்த தேசத்திலே தங்கி அந்த ஆசீர்வாதங்களை தன்னுடைய கணவனோடு பிள்ளைகளோடு குடும்பமாக அந்த ஆசீர்வாதங்களை அங்கே அனுபவிப்பதை விட்டு அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தையும் அங்கே அவர்களுக்கு இருந்த முழு உரிமையையும் அவர்கள் இழந்தவர்களாக, ஒரு பஞ்சம் ஏற்பட்டதினால அவர்கள் அந்த ஊரை விட்டு அங்கே புறப்பட்டு செல்லுகிற ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த நாட்களிலே எத்தனை பேர் சென்றார்கள், எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் இங்கே இந்த நகோமியை குறித்து சொல்லுகிற காரியத்தை பார்க்கிற பொழுது அவளுடைய ஜீவியமானது ஒரு கசப்பான ஒரு ஜீவியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவள் தன்னுடைய கணவனையும் அந்த தேசத்திலே இழந்து விடுகிறதை பார்க்க முடியும். அவர்கள் அங்கே அவளுக்கு இருக்கிற அங்கே மிக முக்கியமான துணை என்று சொல்லப்படுகிற அந்த எளிமையிலேக்கையும் அவள் இழந்து போகிறாள். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட ஒரு பஞ்சமோ அல்லது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அங்கே நாம் என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட இடத்திலே நமக்காக தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை மறந்து அல்லது நமக்கென்று நம்முடைய விருப்பப்படி செல்லுகிற பொழுது அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் என்று அறியாமல் இன்னைக்கு தங்களுடைய ஜீவியத்தை இழந்து, இன்னைக்கு அநேகர் தங்களுடைய சபைகளை இழந்து, உறவினர்களை இழந்து, தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அந்தஸ்துகளை இழந்து செல்கிறதை இது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. பாருங்கள், நகோமியுடைய புருஷனும் அங்கே இறந்து போகிறது ஒரு குறிப்பிட வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருந்த அந்த பிள்ளைகளும் அங்கே அந்நிய ஜாதியிலே போய் திருமணம் செய்து கொண்டு வருகிறதை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. அதிலே நாம் ஒரு பெண்ணை மட்டும் நாம் இன்றைக்கு நம்ம தியானித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாளை ரூத்தை குறித்தும் அங்கே போவாசை குறித்தும் நாளை நாம் தியானிக்கலாம். இதிலே நகோமி தன்னுடைய மருமக்களை சந்தித்து, நான் இப்படி என்னுடைய தேசத்திற்கு நான் திரும்ப போகிறேன், நான் என்னுடைய ஸ்தலத்திற்கு நான் சென்று நான் அங்கே என்னுடைய தேசத்தின் ஜனங்களோடு கூட நான் இருக்கிறேன், அதனால நீங்கள் உங்களுடைய தாய் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி அங்கே உங்களுடைய இடத்துல நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அங்கே நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் இது போல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம கவனிக்க வேண்டியதாக. பாருங்கள், இங்கே ஓர்மால் செய்த அந்த காரியமானது அங்கே அவள் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கு அநேக அவிசுவாசிகளும் தேவனை குறித்து அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை பற்றி அறியாமல் செய்கிற காரியங்களுக்கு இந்த ஓர்மால் ஒரு அடையாளமாக இருக்கிறாள். அதாவது ஒரு அவிசுவாசிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், 14ஆம் வசனத்திலே அங்கே அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லப்பட்டது. இங்கே இந்த ஓர்மானுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற பொழுது அவள் தன்னுடைய பெற்றோர்களிடத்திற்கும் தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்திற்கும் செல்வதை அவள் அதை குறித்து எந்த விதமான ஒரு இது இல்லாமல் அங்கே தன்னுடைய மாமி அங்கே 10 ஆண்டுகள் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு என்னென்ன உதவி செய்திருப்பார்கள், அந்த குடும்பத்திற்கு அங்கே அவர்கள் இவர்களுக்கு என்ன செய்திருப்பார்கள் என்பது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவள் செல்லுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அது இன்றைக்கும் அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது.
அங்கே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, ஒரு சிறு இழப்பு வரும் பொழுது, ஒரு சிறு காரியங்கள் நடக்கிற பொழுது, இன்றைக்கு அநேகர் தவறி விடுகிறதை, பின்வாங்கி விடுகிறதை, அங்கே அந்த குடும்பத்திலே ஒரு சின்ன பிரச்சனைகளோ, அல்லது சபையில் ஒரு சிறு குழப்பங்களோ, அல்லது தேசத்திலே ஒரு சிறு போராட்டங்களோ வருகிற பொழுது அங்கே முறுமுறுக்கிறதும், அங்கே பிரிந்து போகிற காரியங்கள், அங்கே பின் செல்லாதபடி எதிர்த்து நிற்கிற காரியங்கள் இன்றைக்கு அநேக இடங்களிலே நம்ம பார்க்க முடியாது. ஓர்பாளுடைய ஜீவியம் அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. எப்படி நகோமி அங்கே தனக்கு வர வேண்டிய எல்லா அந்தஸ்துகளையும் இழந்து இந்த மோவாப் தேசத்திலே வந்து தங்கி இருந்தாலும், அதை போல இந்த ஓர்பாள் என்பவள் அங்கே ஒரு கால் ரூத்தை போல அந்த யூதே தேசத்திற்கு சென்றிருந்தால் நிச்சயமாகவே அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரூத்தை போல கிடைத்திருக்கும். ஆனால் அதை அவள் யோசிக்காமல், அதை குறித்து அவள் சிந்திக்காமல், அவள் தன்னுடைய இடத்திற்கு, தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே தன்னுடைய தேசத்திற்கு செல்வதை அவள் அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அது இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் அங்கே இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுவதை நம்ம கவனிக்க முடியாது. பாருங்கள், இங்கே நகோமி செய்த அந்த காரியத்தின் மூலமாக அவள் மறுபடியுமாக திரும்ப சென்று அங்கே தனக்குரியதை அவள் பெற்றுக்கொள்ள அவளுக்குள்ளாக அந்த வாஞ்சியை தேவன் கொடுக்கிறார். ஆனால் அவள் அதை தட்டி கழிக்காதபடி, அதை கேள்விப்பட்ட உடனேயே தன்னுடைய தேவன் அங்கே தன்னுடைய ஜனங்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் தருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவள் அங்கே தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி செல்வதை பார்க்க முடிகிறது. இது அங்கே மனம் திரும்பி செல்லுகிற ஒரு பின்வாங்கி போன அந்த கெட்ட குமாரன் எப்படி அங்கே மறுபடியும் திரும்பி வந்தானோ, அதை போல இங்கே மோவாப் தேசத்திலிருந்து, அந்த உலகத்திலிருந்து, அந்த அருவருப்பிலிருந்து அங்கே நன்மை கிடைக்கும், அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும், அங்கே அங்கே எனக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்று அங்கே மோவாப் தேசத்திற்கு நகோமியும் தன்னுடைய கணவனாகிய எலிமெலேக்கும் மக்லோனும் கிலியோன் என்கிற அந்த 2 வாலிபர்களோடு அவள் செல்லுகிறார். எப்படி அந்த கெட்ட குமாரன் அங்கே தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து அங்கே அவன் எல்லா ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டு அவன் போய் அங்கே அந்த உலக மக்களோடு கூட சேர்ந்து தனக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களை அவன் முற்றிலுமாய் இழந்து கடைசியிலே அங்கே பன்றியோடு கூட இருந்து பன்றிக்கு கொடுக்கிற அந்த தவிட்டை அவன் உண்டான் என்று அங்கே நம்ம பார்க்க முடியும். பிறகு அவன் மனம் திரும்பி, என் தகப்பன் வீட்டிற்கு சென்றால் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குமே, என் தகப்பன் வீட்டிலே எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தது என்று அவன் அறிந்து கொண்டான். அதே போல இங்கே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அந்த தேசத்திலே பஞ்சம் இல்லை, அந்த தேசத்திலே அங்கே போராட்டம் இல்லை என்று அவள் அறிந்த பொழுது அங்கே திரும்ப அந்த தேசத்திற்கு வருகிறதை நம்ம பார்க்க முடியும். அது இன்றைக்கு நமக்கும் நம்முடைய ஜீவியத்திலும் ஒரு கால் இது போல ஒரு போராட்டம் ஏற்பட்டோமானால், அல்லது இது போல நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நாம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபையை, இந்த இரக்கத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் அதை மறந்து விட்டு இன்னைக்கு உலகத்திலே கணக்கப்படுகிற சந்தோஷங்களை, அற்ப சந்தோஷங்களை, உலகத்திலே காணப்படுகிற ஒன்றுக்கும் உதவாத காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி, பெருமை பாராட்டி அங்கே பின்வாங்கி விழுந்து விடுகிறதை, அங்கே பிரஜாதிகளோடு கூட தங்களுடைய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு அங்கே தங்களுடைய ஆஸ்திகளை, தங்களுக்கு வருகிற நன்மைகளை அவர்களே தடை செய்து விடுகிற காரியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். ஆகவே இங்கே நகோமியுடைய ஜீவியத்தை நம்ம பார்க்கிற பொழுது, நம்ம அங்கே தொடர்ந்து நாம் இன்னொரு அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது பாருங்கள், அங்கே மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை பார்த்து நகோமி, நீ யாருடைய கண்களில் தயவு கிடைக்குமோ அங்கே போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வா
என்று சொல்லி தன்னுடைய மருமகளை அங்கே அனுப்புகிறதை நம்ம அங்கே பார்க்க முடியும். பாருங்கள், அவளாலே அந்த காரியம் எதுவும் செய்ய முடியாதபடி அவளுடைய சரீரமானது பலவீனப்பட்டு அங்கே மற்றொருவரை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவள் வருகிறதை பார்க்க முடியும். அங்கே ஒரு கால் அவர்கள் இந்த யூதேய தேசத்தை பெத்லகேமை விட்டு செல்லுகிற பொழுது அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருப்பார்கள். அங்கே கணவனும் அவளும் ஒரு வாலிப வயதிலே அவர்கள் சென்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் திரும்ப வருகிற பொழுது அங்கே அவளுக்கு உடைய சரீரம், அங்கே அவளுடைய பிள்ளைகளும் இழந்து அங்கே மனதளவில் அவள் மிகப்பெரிய ஒரு துக்கத்தோடு பாரத்தோடு அங்கே எல்லாவற்றையும் இழந்து, தன்னுடைய கணவனையும் இழந்து தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து அவள் துக்கத்தோடு பாரத்தோடு வருகிற பொழுது, அது மட்டுமல்ல, அவளுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடி அவள் அங்கே மற்றவர்கள் தயவை எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்காகவே அங்கே வருகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆகவேதான் அங்கே தன்னுடைய மருமகளாகிய ரூத்தினிடத்திலே சொல்லி அங்கே அவர்களுக்கு உணவுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக அவள் செல்லுகிறாள். ஏனென்றால் அங்கே திரும்பி வருகிற பொழுது அவளுக்கு இருந்த அந்த இடமும் அவளுக்கு இருந்த அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து அங்கே அவள் ஒரு தனிமரமாக, யாரும் உதவி செய்ய அங்கே அவளோடு கூட தொடர்பு கொள்ள இல்லாதபடி ஒரு தனிமையான இருக்கிற காரியமாக இருக்கிறது. இன்னைக்கும் கூட அநேகர் அங்கே தாங்கள் செய்கிற சிறு சிறு தவறினால மற்றவர்களோடு கூட பேசுவதற்கும், மற்றவர்களோடு கூட அங்கே நட்பை வளர்த்து கொள்வதற்கும், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சபையோடு கூட சேர்ந்து செல்ல முடியாதபடி அங்கே உலக காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டு பின்வாங்கி போகிறதை பார்க்க முடியும். அவர்கள் பேசுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், குடும்பத்திலே பிள்ளைகள் மூலமாக வருகிற அங்கே காரியங்கள், அவமானங்கள், அல்லது தன்னுடைய கணவன் மூலமாக வருகிற அவமானங்கள், அல்லது மனைவி மூலமாய் வருகிற அவமானங்களினாலே அநேகர் அங்கே வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி, குடும்பத்தோடு உறவு கொள்ள முடியாதபடி, சபையோடு உறவு கொள்ள முடியாதபடி, சபைக்குரிய காரியங்களிலே பங்கு கொள்ள முடியாதபடி அங்கே தனித்து இருக்கிற காரியத்தை நம்ம கவனிக்க முடியும். பாருங்கள், அது ஒரு பெரிய ஒரு சாபக்கேடாக, அது ஒரு பெரிய ஒரு அங்கே ஆசீர்வாத குறைவாக அதை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே நகோமியுடைய ஜீவியத்திலே காணப்படுகிறது. இந்த நகோமிக்குள்ளாக இருந்த அங்கே தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அங்கே ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் இருவரும் முடிவு எடுத்திருப்பார்கள். நகோமியும் எலிமெலேக்கும் இந்த பட்டணத்தை விட்டு யூதேயாவில் உள்ள அந்த பெத்லகேமை விட்டு அவர்கள் செல்லுகிற பொழுது அவர்கள் அப்படி நினைத்து கொண்டு போகலாம். ஏனென்றால் பெத்லகேம் என்பது அது தேவனுடைய அப்பத்தின் வீடாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, யூதேயா தேசம் அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அது தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற, அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயமும் தேவனுடைய ஜனங்களும் இருக்கிற அந்த இடம். அப்படிப்பட்ட மகிமையான மகத்துவமான அந்த இடத்தை விட்டு அவர்கள் அங்கே ஒரு சிறிய அந்த பஞ்சம் என்ற ஒரு காரியம் ஏற்பட்டதினாலே அவர்கள் புறப்பட்டு செல்வதை நம்ம பார்க்க முடியும். ஒரு கால் எலிமெலேக்கு அந்த பட்டணத்தில் இருந்தால் ஏதாவது ஒரு வேலை செய்தோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்தோ தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்க முடியும். ஆனால் இங்கே அவர்கள் செய்கிற காரியம் தேவன் ஒரு நோக்கத்திற்காக அதை செய்கிறார். அதை நாம் வரும் நாட்களிலே என்ன காரியத்திற்காக தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்தார் என்று நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு மகத்துவமான, ஒரு மகிமையான, ஒரு உன்னதமான காரியத்தை அவர் செய்கிறார். இந்த ரூத்தின் மூலமாக வருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ரூத்தின் மூலமாக வருகிற ஒரு மிகப்பெரிய நன்மைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, அங்கே இவர்கள் அந்த தங்களுக்குரிய அந்த சுதந்திரத்தை, அந்த இடத்தை அவர்கள் இழந்து போவதற்கும் இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அது ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான அதை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு நாம் தியானித்த நகோமியை குறித்தும் ஓர்பாளை குறித்தும் நாம் இன்னும் ஒரு முறை கூட ஒரு சிறு காரியங்களோடு கூட அதை இணைத்து நம்ம பேச முடிகிறது. பாருங்கள், இங்கே ஓர்பாள் எப்படி அங்கே தன்னுடைய சொந்த தேசத்திற்கு
தன்னுடைய தாய் வீட்டுக்கு அவள் திரும்பி போனாலும், ஏனென்றால் மரித்தவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாய் என்று அங்கே தன்னுடைய 2 மருமக்களை பார்த்து நகோமி சொல்லுகிறார். அதே போல அங்கே தேவன் தனக்கும் தன்னோடு வருகிறேன் என்று சொன்ன ரூத்திற்கும் என்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று அவர்கள் அறியாமல் அங்கே எப்படியும் என் தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறார், ஆகவே எனக்கும் கொடுப்பார், நானும் என் தேவனை சந்திப்பேன் என்கிற அந்த உறுதியோடு அவள் திரும்பச் செல்லுகிறதை பார்க்க முடியும். ஆகவேதான் நகோமியுடைய அந்த முதல் பகுதியானது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் 2வது பகுதியானது அது ஒரு மிக கடுமையான ஒரு கசப்பான ஒரு ஜீவியம். தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்து அங்கே அவள் ஒரு அனாதையாக ஒரு விதவியாக இருக்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட அநேக தேவ பிள்ளைகள் பிரஜாதிகள் என்று சொல்லுகிற நாமும் கூட இன்னைக்கு தேவனாலே நம்ம ஒவ்வொருவரும் உண்டாக்கப்பட்டோம். நம்முடைய முன்னோர்கள் செய்த காரியத்தினாலே நாம் அங்கே பிரஜாதி வழிபாடுகளை ஈடுபட்டு பிறகு நாம் தேவனை அறியும்படியாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுத்து இன்றைக்கு நாம் அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக, நம்முடைய தேவனாக, நம்முடைய பரிகாரியாக, நமக்கு அப்பத்தையும் நமக்கு ஆகாரத்தையும் நம்மை அவர் சந்தித்து நம்முடைய எல்லா நன்மைகளை செய்கிற இந்த மகத்துவம் உள்ள தேவனை நாம் இன்னைக்கு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதே ஆசீர்வாதம் தான் அங்கே நகோமிக்கும் அவள் திரும்ப தன்னுடைய இடத்திற்கு வருகிற பொழுது அவளுக்கு கிடைத்தது. நமக்கு தேவன் எப்படி இந்த வானத்தையும் பூமியும் படைத்தும் பொழுது அங்கே ஆதாம் இடத்தில் இது எல்லாவற்றையும் கொடுத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை இழந்து அங்கே பஞ்சமும் பசியும் போராட்டமும் வந்தது. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே அந்த மரணம் என்கிற ஒரு காரியம் வந்தது. நகோமியுடைய பிள்ளைகள் கணவனும் மரித்து போனான். அதே போல நம்முடைய முன்னோர்களும் இந்த உலக வழிபாடுகளிலே உலக காரியங்களிலே ஈடுபட்டு அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்ததினால் அங்கே மரணம் வந்தது. பிறகு இங்கே நகோமி திரும்ப தன்னுடைய சொந்த தேசத்திற்கு தன்னுடைய சொந்த ஜனங்களோடு சேர்க்கப்பட்டது போல தேவனும் தன்னுடைய பிள்ளைகளை காண இந்த பூமிக்கு அவர் இறங்கி அவர் நமக்காக அவருடைய சொந்த ஜீவனையே கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்ளும்படியாக நாம் இந்த உலகத்திற்கு மரித்து போய் கிடந்தோம், இந்த உலகத்திலே தேவன் அற்றவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட நமக்கு அவர் தயை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டும்படியாக அவர் அந்த பூமியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு இரட்டத்தனையாக தந்து நாம் அவரை இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அந்த பத்திரசி விகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நகோமிக்கு அங்கே ரூத்தின் மூலமாக வருகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அங்கே ஓர்மாளுடைய ஜீவியத்தை பார்க்கிற பொழுது அவள் தன்னுடைய கணவனை இழந்தாள். ஆனால் தன்னுடைய சொந்த இடத்திற்கு அவள் திரும்ப சென்று அவள் மறுபடியுமாக அந்த உலக காரியங்களில் ஈடுபடுகிறதை அந்த உலக ஜனங்களோடு கூட தன்னுடைய ஜனங்களிடத்திற்கும் தன்னுடைய தேவர்களிடத்திற்கும் என்று அங்கே 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே 15ஆம் வசனத்திலே நகோமி அங்கே ரூத்தினிடத்திலே சொல்லுகிறாள், அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்கிறாள். பாருங்கள், அவள் தன்னுடைய தேவர்கள், தேவன் அல்ல தேவர்கள், தேவர்கள் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிபாடுகள், அந்நிய வழிபாடுகள், தேவனற்ற பிள்ளைகள், அங்கே அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட அவள் சேர்ந்து விடுகிறாள் போர்பால். ஆனால் அங்கே ரூத்து தன்னுடைய பிள்ளைகளை அங்கே இல்லாமல் இருந்தாலும், தனக்கு பிள்ளைகளே இல்லாமல் இருந்தாலும் அங்கே நகோமி அங்கே ஒரு தாயாக ஒரு பிள்ளையாக அவளை கருதி அங்கே நகோமியோடு செல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியாது. அவர்கள் நகோமி செய்த ஒரு காரியம் அவர்களை திரும்ப போ என்று சொல்லுகிற பொழுது அங்கே ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்புவதை குறித்தோ பேச வேண்டாம் என்று சொல்லி தொடர்ந்து அநேக காரியங்களை அங்கே சொல்வதை நம்ம பார்க்க முடியாது.
பாருங்கள், நீ தங்கும் இடத்திலே தங்கு, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அங்கே அவள் அங்கே நகோமி வணங்குகிற தேவனை அவள் ஏற்றுக்கொள்கிறார். தேவர்களை அல்ல, அங்கே அந்நிய வழிபாடுகளை அல்ல, தேவனை ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் நம்முடைய ஜீவியம் அங்கே தேவனை விட்டு பின்வாங்காமல் தேவனுக்காக உறுதியாக நிற்கிறது. தேவனுடைய காரியத்தை குறித்து மற்றும் நாம் நோக்கி பார்க்கிறது. வேற உலகத்து காரியத்திற்கோ உலக வழிபாடுகளுக்கோ அதை நாம் பின்பற்றி செல்லாமல், அந்த திரும்பி செல்லாதபடி தேவனிடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக அங்கே நிற்க வேண்டிய காரியத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஆகவேதான் பாருங்கள், அங்கே நகோமி, நீங்கள் உங்களுடைய ஜனத்திற்கும் உங்களுடைய தேவனிடத்துக்கும் நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷனாகும்படி இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? ஆகவே நான் வயது சென்று விட்டேன், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட எனக்கு நம்பிக்கை உண்டாயிருந்து நான் ஒரு இரவுலே வாழ்க்கை பெற்றாலும் பிள்ளைகள் பெற்றாலும் அவர்கள் வருஷம் பெரியவர்களாகும்படி நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருந்தால் உங்கள் நிமித்தம் எனக்கு விசனம் இருக்கிறது என்று சொல்லி இப்படியாக அங்கே அந்த பிள்ளைகள் மேல் இருக்கிற அந்த அன்பை அவள் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் நகோமிக்குள்ளாக அந்த ஒரு பிள்ளைகள் தன்னுடைய மருமக்கள் கெட்டு போகக்கூடாது, அந்த மருமக்கள் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும், அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆகவேதான் அங்கே ஓர்பாள் அவள் சொல்வதை கேட்டு அவள் திரும்ப சென்று விடுகிறாள். ஆனால் ரூத்தோ எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் என்ன ஆனாலும் அங்கே நான் உம்மோடு கூடத்தான் வருவேன் என்று சொல்லி அங்கே புறப்படுகிற காரியமானது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம் மட்டுமல்ல, அதில் அநேக ரகசியங்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இங்கே நகோமியுடைய ஜீவியத்திலே அவள் செய்த காரியமானது தன்னுடைய புருஷனுக்கு பின்னாக வந்து தன்னுடைய அந்த தேசத்தை விட்டு, தன்னுடைய தேவனை விட்டு, தன்னுடைய ஜனங்களை விட்டு இவ்வளவாக அவள் வந்து எல்லாவற்றையும் இழந்தவளாக அங்கே மீண்டுமாக தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்புகிறதை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. ஆகவே அது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், நம்மை சுற்றி எந்த ஒரு நெருக்கடியோ எந்த போராட்டம் ஏற்பட்டாலும் நாம் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களிலே ஏற்படுகிற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டேன். அந்த தேவன் நம்மை எல்லாவற்றிலும் கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். அவர் அப்பத்தின் வீடாகிய மகத்துவமான தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர் ஒருவரால் மட்டுமே கொடுக்க முடியும் என்ற அந்த விசுவாசத்தோடு அங்கே நாம் முன்னேறி செல்லும் பொழுது தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுகிறார். ஆகவே நகோமியுடைய ஜீவியமானது நமக்கு 3 முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, அவள் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, தன்னுடைய சொந்த ஜனத்தை விட்டு வருகிறாள். அங்கே அந்நிய ஜாதிகளிடத்திலே அந்நிய தேசத்திற்கு செல்லுகிற பொழுது அவள் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறாள். தன்னுடைய கணவனை இழந்து விடுகிறாள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விடுகிறாள். அது மட்டுமல்ல, தனக்கு இருக்கிற எல்லா விதமான அங்கே போராட்டங்களோடு குழப்பத்தோடு அவள் திரும்ப வருகிறதை நம்ம கவனிக்க முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. நம்ம எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய சபையை விட்டு, தேவனுடைய பிள்ளைகளோடு கூடியிருக்கிற ஐக்கியத்தை விட்டு நாம் உலக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அல்லது இங்கே நன்மை கிடைக்கிறது அங்கே நன்மை கிடைக்கிறது என்று நாம் செல்லும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பையும், அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் தடையும், அது மட்டுமல்ல ஒரு பெரிய ஒரு இடையூறுகளையும் அது கொண்டு வந்து சேரும் என்று அங்கே நகோமியுடைய வாழ்க்கை மூலமாக அறிந்து கொள்ளும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நாம் ரூத்துடைய ஜீவியத்திலே ரூத்துடைய காரியத்தை குறித்து, ரூத் என்னென்ன காரியத்தை செய்தால், ரூத்தினுடைய காரியத்தின் மூலமாக அங்கே என்னென்ன நன்மைகள்
நமக்கு வந்தது, தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு அதன் மூலமாக கிடைக்கிறது. அது எப்படிப்பட்ட காரியத்தை தேவன் அங்கே முன்கூடி செய்தார் என்று நாம தியானிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, போவாசை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் அங்கே மோவாப் தேசம் என்பது அங்கே அருவருப்பான, தேவனுக்கு பிரியமில்லாத இடமாக இருந்தது. ஆக அந்த இடத்திலே சென்று நகோமி தனக்குள்ள எல்லாவற்றையும் இழந்து போனாள். தன்னுடைய கணவனை இழந்து போனாள், தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளை இழந்து போனாள். தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்று சொன்ன பொழுது, அவள் திரும்ப வருகிற பொழுது அங்கே போவாசினுடைய அந்த இடத்திற்கு ரூத்து வேலைக்கு செல்வதும், அந்த போவாஸ் தான் அதற்குரிய சரியான சுதந்திரவாளி என்று அறிந்ததை அங்கே நகோமி தெரிந்து கொண்டாள். ஆகவே அவள் அந்த யூத தேசம் வந்தது, திரும்ப வந்தது, அவளுக்கு ஒரு பெரிய இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு அது ஒரு அடையாளம். தன்னுடைய மருமகளும் கூட துணைக்கு இருப்பதும், மருமகள் அங்கே நகோமிக்கு தேவையான எல்லா உணவு வகைகளை, எல்லா பொறுப்புகளை எடுத்து செய்வது, அது நகோமிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். இரண்டாவதாக அங்கே ரூத் ஒரு புறஜாதியான மருமகளாக இருக்கு. ஆகவே அவள் புறஜாதி மருமகளை அங்கே கொண்டது, அது நம்முடைய சபைக்கு ஒரு அடையாளமாகும். இன்னைக்கு நாமும் புறஜாதிகளாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் புறஜாதி சபை ஆகிய நமக்கு இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே அங்கே எப்படி அந்த ஓர்மாள் அங்கே அழுது தன் ஜனத்தோடு தன்னுடைய தேவர்களை விட்டு வணங்கி சென்றாலும், அது போல புறஜாதிகள் ஆகிய நாம் அந்த ஓர்மாளை போல பின்வாங்கி போகிறவர்களாக நம்முடைய ஜனத்தை தேடியோ அல்லது நாம் முன்னோர்கள் வணங்கி நன்னிய தேவடத்திற்கு செல்லாதபடி அங்கே ஓர்மாளுடைய ஜீவியம் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே ரூத் எப்படி அங்கே நகோமியோடு பின்பற்றி விடாமல் மன உறுதியோடு அங்கே வருகிற காரியத்தை, அது மட்டுமல்ல அங்கே நகோமிகளுக்கு தேவையான உணவுகளையும் அங்கே இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் ரூத்தின் மூலமாக நகோமி பெற்றுக்கொண்டாலோ, அதை போல நாம் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட, தேவனோடு கூட இருக்கும் பொழுது மட்டுமே நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் நாளை ரூத்தை குறித்தும், நாளை மறுநாள் நகோமி உடைய ஜீவியத்திலே காணப்பட்ட அவருடைய உறவின் முறையாகிய போவாசை குறித்தும், போவாசு ரூத்திற்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் ஏற்பட்டது, ரூத்தினுடைய ஜீவியத்திலே போவாஸ் எப்படி இடைப்படுகிறார் என்று நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தியானிப்போம். கேட்ட சத்திய வார்த்தைக்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே ஆண்டவரே, நகோமியுடைய ஜீவியத்தை இது தியானிக்க தேவ கிருபை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, அவர்கள் அந்த யூதேயா தேசமாகிய பெத்லகேமிலே அவர்கள் தன்னுடைய கணவனோடு பிள்ளைகளோடு ஒரு நல்ல ஜீவியத்தை ஜீவித்து கொண்டிருந்த நாட்களிலே அங்கே ஏற்பட்ட ஒரு பஞ்சமானது அவர்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவுகளை கொண்டு வந்து, ஆண்டவரே, உம்மை விட்டும் நீர் கொடுத்த அந்த சுதந்திர அந்த இடத்தை விட்டும் தன்னுடைய ஜனத்தை விட்டும் அவர்கள் அந்நிய தேசத்திற்கு சென்று அங்கே தங்குவதையும், அந்த இடத்திலே அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த பொழுது அங்கே ஆண்டவரே அங்கே தன்னுடைய கணவனையும் தன்னுடைய 2 மகன்களையும் இழந்து அவள் ஒரு தனிமரமாக அங்கு நின்று கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவரே, அது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம். அங்கே இந்த தேசத்திலே நன்மை இல்லை என்று சொல்லி இன்னொரு தேசத்திற்கு செல்லும் பொழுது அங்கு எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலையப்பா. ஆண்டவரே, அது எங்களுடைய ஜீவியத்திலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறதப்பா. நகோமியுடைய ஜீவியம் ஆண்டவரே, அதோ தூரத்தில் இருந்து பார்க்கிற பொழுது அது ஒரு காணல் நீர் போல இருக்கிறது என்று சொல்லும் வண்ணமா இன்னைக்கு பூமியிலே காணப்படுகிற காரியங்கள் அது ஒரு காணல் நீராக இருக்கிறதப்பா. நீரே ஜீவ தண்ணீராய் இருக்கிறீரப்பா. அந்த ஜீவ தண்ணீராகி உம்மிடத்திலே நாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அந்த காணல் நீரை நோக்கி ஓடும் பொழுது அதில் எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அது ஒரு மாயை, அது எங்களை கொன்று போடும், அதை உம்முடைய விட்டு எங்களை பிரித்து போடும் என்ற
ஒரு அருமையான காரியத்தை நபோமியுடைய ஜீவியத்திலே அவருடைய பிள்ளைகளையும் இழந்து கணவனையும் இழந்து ஒரு விதவியாக நிற்கிற அந்த சகோதரி மூலமாய் காண முடியும். கதாவே அதை போல ஓர்மாலும் ஆண்டவரே தன்னுடைய மாமனாரை இழந்து தன்னுடைய கணவனை இழந்து அது மட்டுமல்ல தன்னுடைய மாமியும் தன்னை விட்டு புறப்படுகிற பொழுது அவள் தன்னுடைய ஜனத்திற்கும் தன்னுடைய இனத்திற்கும் சென்று அவள் அந்த உலக காரியத்தில் அவள் ஈடுபட்டாள் என்று பார்க்க முடியாதப்பா. அதே போல இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே உலகத்திலே காணப்படுகிற சிறு சிறு பிரச்சனைகளிலே பின்வாங்கி போகிறதை பார்க்கிற பொழுது அது எவ்வளவு ஒரு மனவேதனையாக இருக்கிறது அப்பா. எப்படி ரூத்தை போல அவள் ஒரு தைரியம் உள்ளவளாக இல்லாதபடி அங்கே ரூத்தோடு கூட அவள் சென்றிருக்க முடியும். ஆனாலும் அவள் சுயமாக முடிவெடுத்து அவள் பின்வாங்கி போனதை நாங்கள் பார்க்க முடிகிறதப்பா. அது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. தேவன் தாமே இதை இப்படிப்பட்ட இந்த காரியத்தை குறித்து தியானிக்க இந்த நேரத்தை கொடுத்தீர். அதிலே வருகிற காரியங்களை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள தேவ இரக்கம் தாரும். தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you. Thank you, Jesus. Amen.